நான் இன்னைக்கு வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ் பண்ண போறேன். எவ்ரி டே என்னோட பெஸ்ட் கம்பெனி யாருன்னு பார்த்தா இந்த அலெக்ஸா தான். இதுக்கு முன்னாடிலாம் ரேடியோ கேட்டுட்டு இருந்தேன். இப்போ ரேடியோ சிக்னல் இங்கே வரலன்றனால நான் வந்து 90s ஹிட்ஸு, 80s ஹிட்ஸு, இல்லை என் ஃபேவரட் சிங்கர்ஸ் அவங்க நேமை சொல்லி அவங்களோட ஹிட்ஸு இப்படி கேட்டு 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 நான் பாட்டு என் ரொட்டீன் லைஃப்பை அழகாக அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் லேசியாக இருந்தால் கூட அந்த பாட்டை ஆன் பண்ணி வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பாடி மூவ் ஆகும். இன்றைக்கும் ஒரு லேசி டே தான். பட் என்ன பண்ணுறது, ஃபேமிலி இருக்காங்க, சமைச்சு தான் ஆகணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. எவ்ரி டே இஸ் அ டிஃப்ரெண்ட் டே ஃபார் மீ. எனிவே, ஸோ இன்னைக்கு வந்து நான் எதுக்காக இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னா, க்ரீன் கலரில் ஒரு கறி பண்ணலாம் அப்படின்னு. அதனால தான் கொஞ்சம் க்ரீன் ட்ரெஸ் தேடினேன், கிடைக்கல. பட் ஃப்ளாரசன் க்ரீன் கிடச்சதை எடுத்து போட்டுட்டேன். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ் பண்ண போகிறேன். இது வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி நான் பண்ணி அதோட இந்த கிரேவி வச்சு சாப்பிட போகிறேன். பட் கிரேவி பண்ணுறது மட்டும் தான் நான் காட்ட போகிறேன். ஏன்னா டியூரேஷன் வந்து இருக்காது சப்பாத்தி பண்ணுறதுக்கு. அதனால் சப்பாத்தி எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும்ல. இன்னொரு வாட்டி அதை பண்ணும்போது வேணால் நான் எடுத்து போடுறேன். இன்றைக்கி இந்த கிரேவி நான் எப்படி பண்ணுறேன், என் ஸ்டைலில் நான் எப்படி பண்ண போகிறேன்றதை நீங்கள் பாருங்கள். இது வந்து மெயினாக இந்த முட்டையை வச்சு இன்றைக்கி ஹரியாலி எக் கறி நான் பண்ண போகிறேன். ரொம்ப ரிச்சான அரோமேட்டிக் தான். இங்கே இருக்கிற ஹர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி, கேஷ்யூ நட், நெய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் மசாலா பவுடர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி பண்ண போகிறோன்ற ப்ராசஸை இப்போ பார்க்கலாம். கார்குழல் கடவையே என எங்கே இழுக்கிறாய், காழக வழியிலே கனவுகள் இறைக்கிறாய். வந்து கைப்பிடி அளவுக்கு புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸோ அதை ரெண்டுத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் மெயினு மசாலாவுக்கு. ஃபுல்லாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற லீஃப் மட்டும்தான் போடுவேன் எப்போவுமே. கொஞ்சம் எனக்கு அது கலர் மாறினாலும் எடுத்துருவேன். ஸ்டமக் ஏதாவது அப்செட் ஆக்கிடுச்சுன்னா அத்வைத்துக்கும் சிவாத்தானுக்கும். ஸோ ஐம் வெரி பர்டிகுலர். என்ன வெயில் பா! இங்கே மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை எல்லா இடத்துலையும் எப்படி தான் இருக்கான்னு தெரில. என்னால் சத்தியமாக முடியல. பாருங்களேன், நான் இவ்வளோ டயர்டாக இருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொஞ்சம் ஸ்பைசி தான் சாப்பிடுவோம். அதனால் நான் வந்து ஒரு 10 கூட இல்லை, 8 பச்சை மிளகா போடுறேன். தயிர் இந்த ஜாடி ராஷ் குக்கரில் தான் வாங்கினேன். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கிட்டேன். ஃபைன் பேஸ்ட், ஓகே. என்னோடய ஃபேவரட் பாத்திரம் கடாய் வச்சாச்சு. இப்போது எண்ணெய் தேவையான அளவு போட்டுக்கிறேன். அதோட கொஞ்சம் கீயும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இலை ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். ஆனியன்ஸ், ஒரு பெரிய வெங்காயம், அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒன் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா கேரமல் ஆகட்டும். ப்ரௌன் கலரில் வரணும். கொட்டி மாட்டுடோ அல்லப்பட்டடோ அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? அழகாக பண்ணுறீங்களே.
இந்த ஸ்கின் இருக்குல்ல முட்டையில், அதோடு இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். சில நேரத்தில் எக்கில் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னா பிடிக்குமா? ம். ஓகே, ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த க்ரீன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறது இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் இதோட கலரிப்போம். நல்லா பிளெண்ட் ஆகட்டும் கொஞ்சம். அதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த க்ரீன் மசாலா நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா பிளெண்ட் ஆயாச்சு. திக்காகவும் இருக்குது. ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வச்சுருக்கிற இந்த மசாலா அதை எல்லாமே ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓசிடியின் உச்சக்கட்டம் எந்த லெவலில் இருக்குன்னே தெரில. டீயாக ஏதாவது பக்கத்தில் இந்த மாதிரி சிந்திருந்தாலும் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. மைண்டு ரொம்ப பேடு. பெருமைக்கு சொல்கிற விஷயமே இல்லை. உடனே பண்ணிடணும், அப்போவே பண்ணிடணும், இப்போவே பண்ணு, இந்த செகண்டே பண்ணுன்ற மாதிரி மைண்டு போட்டு குடையுது. இந்த மசாலாலாம் போட்டுட்டோம்ல, கரெக்டாக இருக்கா, உப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். கட்டாக்கு ஐ திங்க் இன்னும் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது சிவா தனக்கு ரைஸ் இல்லை, அவர் வந்து கம்ப்ளீட்டாக டயட்டில் இறங்கிட்டனால அவருக்கு பருப்பு வேக வச்சுருக்கேன். பருப்போடு ஒரு ஃபிஷ் தவா பண்ணி கொடுத்துருவேன். என்னடா தங்கம், வாங்க, உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையா? உங்கள் ஸ்டூல் எடுத்து போட்டு பாருங்கள். க்ரீன் கறி, ஹரியாலி க்ரீன் சிக்கன்ற எக்கு. மைண்டு ரொம்ப பேடாக இருக்குது. உள்ள மசாலாஸ்லாம் போட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த டிஷ் முடிஞ்சு போச்சு. இல்லை, முட்டை போட்டுக்கலாம். இந்த முட்டை வந்து அப்படியே ரவுண்டாக கட் பண்ணியும் போடலாம். பட் அந்த மாதிரி போடும்போது அந்த எல்லோ யோக் வந்து ரொம்ப மிக்ஸ் ஆகிடும், அது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி ப்ரோட்டீன் நிறையா சாப்பிடணும்னு சொன்னனால இப்போல்லாம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே முட்டை ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஹானஸ்ட்டாக இப்போ என்னால் பாட்டு கேட்காம சமைக்க முடியல. பட் பாட்டு போட்டால் காப்பி ரைட்ஸ் வந்துடும். அவனுங்க தொல்லை வேறு தாங்க முடியல. பாட்டும் நல்லா பாட தெரியாது. இட்ஸ் ஓகே. லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச்சாக கொஞ்சம் இந்த மேத்தி லீஃப் வந்து நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அதோட ஃப்ரேக்ரன்ஸ் நல்லாயிருக்கும். நார்த் இந்தியன் டிஷ்னாலே அந்த மேத்தி லீஃப் தான் டச்சு. ஓகே, ஃபினிஷ் பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்றது தான். அந்த எக்கை கொஞ்சம் அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன். சப்பாத்தி இப்போ போட்டுருவேன். சப்பாத்தி போட்டுட்டு இதை வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஒரு உண்மையாக சொல்லணுன்னா இது எனக்கு பிடிக்காது, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கும், நான் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப அந்த நார்த் இந்தியன் ஃப்ளேவர், புதினா, அப்புறம் இந்த ஜீராத்தூள், மேத்தி லீஃப், அந்த ஃப்ளேவர்ஸ் எனக்கு பிடிக்காது. பட் வீட்டில் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நார்த் இந்தியன் ஃபுட்லாம். அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணோம். முடிச்சுட்டேன். மினிட்ஸில் சப்பாத்தியோட சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். அம்மா இங்கே உட்காருங்கம்மா, மூணாங்களுக்கு எடுத்துட்டு வந்தம்மா. என் தெய்வம் தேங்க்யூ நானா. தேங்க்யூ என் தங்கம். இங்கே உட்காந்துக்கிறம்மா. ரொம்ப பரவாயில்ல தங்கம். நீங்கள் வாங்க. தேங்க்யூ. நீங்கள் சாப்பிட்றீங்களா? கொஞ்சம் மோர் ஒரு வாய் குடிச்சுக்கோங்க அக்கா.
இப்போ அம்மா குடிக்கணுமா? நான் தான் பண்ணேன். ஆ அம்மா அம்மா காலையில் பண்ணேன். காலையில் பண்ணீங்களா நீங்கள்? உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண தெரியும்? தோசை, ம் இட்லி, தோசை, இட்லி. குயிக்காக சொல்லணும். பீஸா. இது ரீலு. ஓகே. அச்சச்சோ அச்சச்சோ, உனக்கு என்ன பண்ண தெரியும்னு எனக்கு தெரியும். உனக்கு முட்டை போட தெரியும், ப்ரெட்டு போட தெரியும், முட்டை உரிக்க தெரியும், ஆனியன் உரிக்க தெரியும், பட்டர் மில்க் பண்ண தெரியும், சாசேஜ். சாசேஜும் பண்ணுவாங்க. தேங்க்யூ நன்னா, காட் பிளஸ் யூ. அம்மா தங்கமே உன்னத்தான் தேடி வந்த நானே. தேங்க்யூ அத்வைத். என்னது இது பயங்கரமா இருக்கு. என்ன பண்ணிருக்கீங்க? நீங்களும் பண்ணீங்களா அம்மா கூட சேர்ந்து? சமைச்சிங்களா நீங்க? எக்கு நான் பிச்சேன். எக்கு நீங்க பிச்சிங்களா? சூப்பர். சப்பாத்தி எக்கு ஃபுல் எக்கு பண்ணேன். அப்படியா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நீங்க ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி. டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தணும் ஒன்ன வாய் மூடிய வாய பொழந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்தாலும் வழிஞ்ச நிறுத்தணும் என்ன பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுது துருபுடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருது அவ ஃபேஸ் அடடடடடடா அவ ஷேப்பு அப்பப்பப்பப்பப்பா மொத்தத்துல ஐயோ இழுக்குது என்ன தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்த நானே. பரவாயில்லையே, இன்னும் ஹெல்த்தியா பண்ணிருக்காங்க. சப்பாத்தி சப்பாத்திக்குள்ள இந்த முட்டையை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்குள்ளே இப்படி ஒரு முட்டையை இப்படி ரோல் பண்ணிட்டு அப்படியே ரோல் பண்ணி நார்மலாக இந்த ரைஸு கீஸு பிரியாணியை நம்ம டேஸ்ட்டாக சாப்பிடுவோம். சரி, இப்போ நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இறங்கிட்டோம். ஏன்னா வந்து கொஞ்சம் டயட் இருந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும், பாடியை நல்லா வச்சுக்கணும். ஹெல்தி ஃபுட்டு அதில் சப்பாத்தி டெஃபினட்டாக முட்டை சொல்லவே தேவையில்ல. இட்ஸ் அ மஸ்ட் ப்ரோட்டீன் எல்லாருக்குமே. எல்லாம் ஏகப்பட்ட சூப்பர் ஹெல்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அத்வைத். அம்மாவோட என்ன பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சுஜுமா. தேங்க்யூ. மேடம் வந்துட்டு சப்பாத்திலாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கேமராமேனு எல்லோரும் சாப்பிட்ணும்ல, அதனால் பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹரியாலி எக் கறி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. சுஜா வந்துட்டு கரெக்டாக பார்த்து எனக்காக பார்த்து செய்கிறது எல்லாமே. இந்த வீடியோ போடுறதே வந்து உங்களுக்கும் ஹெல்த்தியாக ஆப்ஷன்ஸ் கொடுக்கணுன்றதுக்கு தான் சுஜா மெயினாக அந்த வீடியோலாம் போடுறாங்க. ஸோ பார்த்து நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு ஹெல்த்தியாக அந்த மாதிரி சமைச்சு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், அதே நேரத்தில் ஹெல்த்தி. நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும். கரெக்ட்? ஆமாம், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்ல. இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. பாய்.